இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு அரசியல் அலசல் என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி முதல் செய்தி அலசல். பொன்முடியை நிற்க வைத்து விசாரித்த நீதிபதி நீதியரசர் வேல்முருகனுக்கு நம்முடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் இந்த திராவிட கூட்டம் என்ன வேணாலும் பேசுவான், சாமிகளை பற்றி கண்டபடி கொச்சப்படுத்தி பேசுவான். எனக்கு இது இந்த ஈவேராவையும் இந்த கருணாநிதியவும் இப்படி கோர்ட்டில் நிற்க வச்சு விசாரிக்க அப்போது ஒரு நீதிபதி இல்லை அப்படிங்கிறது தான் கவலை. இன்றைக்கி பொன்முடியை நிற்க வச்ச மாதிரி இந்த கருணாநிதி, இந்த அண்ணாதுரை, இந்த ஒரு ஈவேரா எல்லாத்தையும் நிற்க வச்சு நாக்கப்படுங்கிற மாதிரி இன்றைக்கி கேட்டுருக்கணும். அதை இவங்களை அப்படியே அவுத்து விட்டதுனால இவங்களுக்கெல்லாம் பயம் போயிடுச்சு. அன்றைக்கி உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் நெஞ்சமாக அந்த ஈவேரா பேசினாப்புல பிள்ளையாரை பற்றியும் ராமரை பற்றியும் அசிங்கமாக பேசினார். அவங்கள பற்றி மட்டுமா பேசினார்? இருந்தாலும் எல்லா விஷயங்கள்லையுமே கொச்சையாக பேசுகிறவர் அவர். அதுக்கப்புறம் அந்த அவர் அண்ணாதுரை மீனாட்சி அம்மன் என்ற பெண்ணுக்கு நான் அப்போவே நிற்க வச்சு உரிச்சிருக்கணும் கோர்ட்டில், இன்றைக்கி உரிச்ச மாதிரி. கருணாநிதி ராமர் என்ன இன்ஜினியரானால அப்போவே நிற்க வச்சு உரிச்சிருக்கணும் இந்த கோர்ட்டில். அன்னைக்கு நீதிமன்றங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இல்லை, எல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இன்னைக்கு காலம் காலத்தின் சக்கரம் திரும்பி இருக்கு. இப்போ அதே நீதிமன்றம் சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் கேவலமாக பேசியவுடன் இன்று பொன்முடியை நீதிமன்றத்தில் கூப்பிட்டு நிற்க வைத்து நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டிருக்காரு வேல்முறை. நீ என்ன பெரிய மன்னரான்னு கேட்டிருக்காரு. இவங்க இப்போ மன்னர்கள் தான் நினப்பு இவங்களுக்கு. இந்த குரூப்புக்கள்லாம் எல்லாம் படிக்காத வேலுங்க, ஒன்றுமே தெரியாது. படிச்சிருந்தாலும் இங்கே வந்தால் முட்டாளாயிடுவான், திமுகவுக்கு வந்தால் படித்தவன் முட்டாளாயிடுவான். இல்லைன்னா அடிப்படையில் ஸ்டாலின் மாதிரி படிக்காத ஆளுங்களாக இருப்பான், கருணாநிதி மாதிரி ஒன்றும் தெரியாத ஆளுகளாக இருப்பாங்க. இப்போ கருணாநிதிக்கு பாருங்கள், இந்த மக்கு யூனிவர்சிட்டின்னு எவ்வளோ சொன்னேன், கும்பகோணத்துக்கு வச்சுவிட்டாங்க மக்கு யூனிவர்சிட்டின்னு. இந்த மக்குன்னு வச்சாங்க, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி யூனிவர்சிட்டி. நான் அப்போவே சொன்னேன், யூனிவர்சிட்டிக்கு போய் மக்கு யூனிவர்சிட்டின்னு வச்சாங்க. அந்தாலும் மக்கு, இவங்க இங்கே வச்சுருந்த பேரும் மக்கு. அந்தாலும் படிக்காதாலும் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸு இப்போ இதுவும் இது வைக்காதீங்கன்னு எவ்வளோ சொன்னேன். இப்போ அந்த கும்பகோணத்தை சேர்ந்த மாணவர்கள்லாம் கோரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க, எங்கள் யூனிவர்சிட்டிக்கு இப்போ பேரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி. மாற்றி ராமானுஜர் பேரை வைங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராமானுஜராச்சும் கணித மேதை, அவர் இதாக போட்டிருக்கலாம். இந்த படிக்காத ஆளுங்களை கொண்டு போய் படித்தவன் படிக்கிற யூனிவர்சிட்டிக்கு போய் படித்தா எவ்வளோ கேவலம் இல்லையா? அதுக்காகத்தான் கவர்னர் அனுமதி கொடுக்காமல் மசோதாவை நிலுவையில் வச்சுக்கிட்டு இருக்கார். என்னடா இந்த ஆளு பேர்லையாடா போய் வைக்கிறான் அவன் யூனிவர்சிட்டின்னு அவருக்கே பொருட்களை. அவருக்கும் கருணாநிதி பற்றி யாரோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோட ஏன்னா அவர் கேட்டிருக்கார் என்னப்பா அப்படின்னு. அவர் கருணாநிதியோடைய பழைய ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்டிருக்காரு. அவங்க ஈவேராலேருந்து சொல்லிட்டாங்க, சார் ஈவேரா அம்மாவோட உடல் உறவு வச்சாலும் தப்பு இல்லைன்னு சொன்னவர். இவர் கருணாநிதி அப்பா பொண்ணோட உறவு வச்சாலே தப்பு இல்லைன்னு புத்தகமே எழுதியிருக்காரு சார், ஒரு புத்தகத்திலே எழுதியிருக்காரு கருணாநிதி. அப்பாவுக்கும் மகளுக்கும் ஏற்பட்ட இந்த உணர்வு, அந்தரங்க உறவு. இப்போ இந்த கூட்டத்துக்கெல்லாம் போய் யூனிவர்சிட்டிக்கு பேர் வச்சு அந்த யூனிவர்சிட்டியே நாரி போகாதா? கருணாநிதி இவர்கிட்ட சொல்லிட்டாங்க, ஆளுநர்கிட்ட. ஆளுநர் சொல்லியிருக்காரு, இந்த ஈவேராவை பற்றி எனக்கு முதலே தெரியும், அம்மா விஷயத்தில் சொன்னது. இவர் இப்படியா சொன்னார், அப்பாவும் மகளும் நாம சார் புத்தகமே எழுதியிருக்காருன்னு புத்தகத்தை எடுத்து காமிச்சிருக்காங்க. அதோடு அவர் இது பண்ணிட்டு மசோதாவுக்கு அனுமதி கொடுக்கல. மறுபடியும் இந்த கூட்டம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். இதுக்கடையில் மாணவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களே, இங்கே இதுக்கு பேரை மாற்றுங்கடா, அறிவாளி படித்தவன் பேரை வைங்கடா அப்படின்னு சொல்லி ராமானுஜம் பேர் வைங்கன்னு குதிக்கிறாங்க. அவங்க பெரிய போராட்டமெல்லாம் நடத்துகிறாங்க. இப்படிப்பட்ட கூட்டம். இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்கெல்லாம் நம்ம என்ன பேசினாலும் எவனும் கேட்க முடியாது. கடவுளை பற்றி என்ன பேசினாலும் ஒரு காலத்தில் அப்படி தானே. அதனால் பேசிட்டார் பொன்முடி, சைவத்தை பற்றியும் அசைவத்தை வைணவத்தை பற்றியும். இப்போ போசி மந்திரி பதவி போச்சு. ஸ்டாலின் இதுக்காக தூக்கலை, ஸ்டாலின் பங்கு வரலன்னு தான் தூக்கியிருக்காரு. ஆனால் சைவ வைஷ்ணவத்தை பேசணுன்னா மந்திரி பதவி போச்சு. அவங்க பொன்முடி ஒய்ஃப் ஏன் அப்போவே சொன்னியா சாமியை பற்றி ஏன் பேசினேன், சாமி குத்தத்துக்கு ஆளாயிட்டேன், உன் மந்திரி பதவியை போச்சு, இந்த பூஜை பண்ணணும்யான்னு அவங்கள கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அந்தணர்களை அவங்க சொல்லியிருக்காங்கம்மா பரிகார பூஜை பண்ணுங்க அப்படின்னு. ஒன்று ஒரு தான் சாமி கும்பிட்ற முட்டாள்னு சொன்ன குரூப்பு அவங்க பரிகார பூஜை பண்ணி பூஜையெல்லாம் பண்ணால் வெக்கம் இல்லாமல் தட்டை தொட்டு கும்பிட்டு பரிகாரம் பண்ணிவிட்டாங்க. அதை தான் அவர் கேட்டிருக்காரு. என்ன நீ என்ன பெரிய மன்னர்னு நினைப்பா,
ஏன் பேசுகிறேன்னு நிற்க வச்சுக்கிட்டே கேட்டிருக்காரு. வாயவே திறக்கலை. ஏன்னா இதே இவர் ஜெயச்சந்திரன் ஜெயிச்சிட்ட புருஷனும் பொண்டாட்டி போய் அழுது எங்களை விட்டுருங்க இது பண்ணுங்கன்னு அழுதாங்கல்ல, வெக்கம் தான் இல்லையா? அழுக எங்கே போய் தான் கோர்ட்டில் போய் அழுகிறது, அப்புறம் மறுபடியும் மேடையில் வந்துக்கிட்டு மைக் எடுத்துக்கிட்டு கண்டபடி பேசுகிறது. அதனால் கேட்டிருக்காரு. கேட்டுட்டு அப்போ தான் காவல்துறையிட்ட கேட்குறாரு, எத்தனை புகார் வந்தது? அவருங்க சொல்லியிருக்காங்க, 100கணக்கான புகார் வந்துருச்சு ஒரு மேலே. இந்த 100கணக்கான புகாரையும் என்ன பண்ணிட்டீங்க? எல்லாத்தையும் விசாரித்து முடித்து வைத்து விட்டோம் அப்படிங்கிறான் காவல்துறை. அவர் கேட்குறாரு, முடித்து வச்சுட்டிங்களா? அப்போ நீங்களே தீர்ப்பை எழுதிட்டீங்களா? தீர்ப்பு எழுதுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம்னு கேட்டிருக்காரு. வாயை திறக்கலை. முடிச்சுக்கோங்க. எப்படின்னா, ஒரு காவல்துறையிட்ட போய் நீங்கள் ஒரு புகார் கொடுக்குறீங்கன்னு வைங்க, அதை விசாரிக்கணும். அடிப்படை ஆதாரம் இருந்தால் எஃப்ஐஆர் போடணும். இப்போ பொன்முடி சைவத்தையும் வைணவத்தையும் அசிங்கமாக பேசிட்டாருன்னு புகார் கொடுத்தான்ல, அதான் வீடியோ இருக்க, அடிப்படை ஆதாரம் இருக்குல்ல, நீ எஃப்ஐஆரில் போடணும். நீ எப்படி முடிச்சு வச்ச? காரணம் கூலிப்படைமை. போலீஸ் ஸ்டாலினுக்கு கூலிப்படை, அதனால் அவங்க மந்திரின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதனால் இவர் சொல்லிட்டார், இதை திருப்பி நாங்கள் எடுத்துக்கிறோம். புகார் கொடுத்தவங்கெல்லாம் திருப்பி புகார் கொடுக்கலாம், அப்பீல் பண்ணுங்கள், திருப்பி இந்த கேஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.